கனத்த மனத்தோடு உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். பயங்கரமான போர் குற்றவாளிகள் எல்லாம் எனக்கு பின்னணியிலே இருக்கிறார்கள். முகமாக மனசாட்சிகளாக, மனிதநேயத்தின் வடிவங்களாக நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் எவ்வளவு அவலத்தில், எவ்வளவு கொடுமைகளை தமிழினம் சந்தித்திருக்கின்றது என்பதை எடுத்து சொன்னார்கள். என்ன சொல்லி தேற்றிவிட முடியும்? இந்த சூழ்நிலையிலே மேலும் விரக்திகளையும் அவநம்பிக்கைகளையும் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 29ஆம் தேதி லயோலா கல்லூரியிலே விதைத்து செல்வது நம்முடைய கடமையாக இருக்க முடியுமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது நம்பிக்கை ஊட்டும் ஒரு சம்பவத்திலிருந்து தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம். நேற்றைய தினம் செய்தி ஏடுகளிலே நான் படித்தேன். தமிழ்நாட்டிலே வால்பாறை என்ற ஊரிலே ஒரு மாட்டுத் தொழுவத்துக்குள் புகுந்த கொடிய புலியை ஒரு பசுமாடு முட்டி சாய்த்திருக்கின்றது. இன்றைய தினம் அந்த புலி இறந்து விட்டது. அந்த புலி முதல் நாள் வந்து ஒரு கன்றை வேட்டையாடி பாதி மாமிசத்தை தின்றுவிட்டு போட்டு சென்று விட்டது. நேற்றைய தினம் மீதி கன்றையும் தின்பதற்காக அது உள்ளே வரும் பொழுது பிள்ளையை பறிகொடுத்து நின்ற பசுமாடு அந்த புலியை மூர்க்கமாக தாக்கியது. பசுவின் தாக்குதலால் நிலை குலைந்து நடக்க முடியாமல் விழுந்து விட்டது புலி. அந்த புலி இன்றைய தினம் இறந்து விட்டது. தமிழ்நாட்டிலே பசுமாடுகளுக்கு இருக்கக்கூடிய, மாட்டுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியும் வேகமும் வீரமும் கூட மனிதர்களிடம் மங்கி போய் விட்டதே என்ற வருத்தம் எனக்கு மேலிட்டாலும் ஒரு மாடு நமக்கு பாடம் நடத்துகின்றது. லயோலா கல்லூரியில் இருக்கின்றோம். பைபிளிலும் குரானிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம். உலகின் முதல் கொலை, ஆதமுடைய பிள்ளைகள் அடித்துக் கொண்டு இறந்த போது ஆபில் காபிலுக்கு இடையே போர் சண்டை நடந்து ஒருவர் கொல்லப்பட்டு விட்ட போது அந்த சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அவருக்கு 2 காகங்கள் சண்டையிட்டு ஒரு காகம் இறந்த பிறகு இன்னொரு காகம் அதை தோண்டி புதைக்கின்றது. காகம் கற்றுக் கொடுக்கிறது மனிதனுக்கு புதைப்பதற்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பசுமாட்டின் வாயிலாக செய்தியை பார்க்கும் பொழுது பசு புலியை வீழ்த்தும் என்று யாருமே கற்பனை செய்திருக்க முடியாது. அதனுடைய சொந்த பிள்ளையை கொன்றால் பசுவும் கூட புலியை வீழ்த்தும் என்ற செய்தியை நேற்றைய தினம் அந்த பத்திரிகையிலே பார்க்க முடிகின்றது. நண்பர்களே, 80,000 பேரை காணவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் நிர்கதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 27,000 குழந்தைகள் தமிழ் சாதியிலே அனாதையாக்கப்பட்டிருக்கின்றது. 30 ஆண்டு காலம் நடந்து வந்த ஆயுத போராட்டம் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி 2009 முடிவுக்கு வந்தது. அந்த இறுதிக்கட்ட போர் முடிந்த பிறகு இன்றைக்கு அடுத்து மே மாதம் பிறந்து 18ஆம் தேதி வந்தால் 3 ஆண்டுகள் நிறைவேற இருக்கின்றன. இந்த இடைவெளியிலே நடந்திருப்பது இந்த மாபெரும் வெற்றியாக சித்தரிக்கப்படக்கூடிய ஐநா சபையினுடைய தீர்மானம். நண்பர்கள் அழகாக போட்டிருக்கிறார்கள். சேவ் தமிழ், ஒரு வேவ் தமிழ் என்று அலைகளை உருவாக்க ஒரு அரங்கத்திலே, சிற்றரங்கத்திலே நாம் இங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் இணையத்துறையிலே இதயமுள்ளவர்கள் இருந்து உலகம் முழுவதும் இதை உற்று பார்க்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உலகமெங்கும் கேட்கின்ற தமிழர்களுக்கும் இந்த செய்தியையும் இந்த போராட்டத்திற்கான எங்கள் தார்மீக ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா ஆதரித்த ஐநா தீர்மானம் தமிழர்களுக்கு நீதியா, இலங்கை அரசை பாதுகாக்கவா என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு நீதியா? இல்லை, தமிழர்களை அறுக்கின்ற அநீதி. தூக்கு கயிறை போல சித்தரித்தார்கள்.
ராஜபக்சே கழுத்திலே அது மாட்டப்பட்டு விடுமா? அதை இந்தியா ஆதரிக்க போகிறதா, ஆதரிக்கவில்லையா என்றெல்லாம் சித்தரிக்கப்பட்டது ஒரு தூக்கு கயிறுதான். அது ராஜபக்சேயின் கழுத்தில் மாட்டப்படத்தான் வேண்டும் என்றெல்லாம் கிளர்ந்தெழுந்தோம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினோம். பிறகுதான் தெரிகின்றது அது தூக்கு கயிறு அல்ல, பூமாலை. அந்த பூமாலையை கழுத்தில் போடும் போது கூட இந்தியா நிபந்தனை விதிக்கின்றது, அவருடைய கழுத்து நோகக்கூடாது, அவருடைய தோல் உறுத்தப்படக்கூடாது, அந்த மாலையினால் ராஜபக்சேயின் மனது சற்று வருத்தப்படக்கூடாது என்றெல்லாம் தீர்மானங்களை போட்டு அவர்கள் பாம்பும் சாகாமல் கம்பும் உடையாமல் என்று பிரசுரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மோசடியிலே சகோதரர்களே, பட்ஜெட் குறித்து சொல்லும் பொழுது தனி மனிதர்கள் செய்தால் பிக் பாக்கெட், அரசாங்கமே செய்தால் பட்ஜெட். அதுபோல இன்றைக்கு தனி மனிதர்கள் செய்தால் மோசடி, பித்தலாட்டம், ஒரு அரசாங்கமே அதை செய்யும் பொழுது என்ன செய்வது? விழுமியங்க வேண்டாமா? நேர்மை வேண்டாமா? பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள் சாசனத்தின் மீது சத்தியம் செய்து. சத்தியம் இருக்கின்றதா? சாசனம் இருக்கின்றதா? அன்பானவர்களே, எனக்கு முன்னால் பிறகு பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் எடுத்து சொன்னாலும் மிக முக்கியமான சில பிரச்சனைகள் குறித்து மட்டும் நான் உங்கள் கவனத்தை ஈர்த்து விடைபெற விரும்புகின்றேன். நாளைய தினம் நான் சார்ந்திருக்கின்ற இங்கே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் சீனி, ஜலீல் உள்ளிட்ட சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். கடாஃபி என்ற பேர் உள்ளவரும் வந்திருக்கின்றார். நாங்கள் நாளைக்கு இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடப் போகின்றோம். அந்த போராட்டத்திற்கான களப்பணிகளுக்கு இடையிலே தான் இங்கே வந்திருக்கின்றோம். இங்கே பிரித்தாளும் தந்திரம் என்பது வெறி கொண்டவர்களுக்கு, பேரின வெறியாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் இந்த பிரச்சனையிலே மிக தீவிரமாக கைகோத்து விடக் கூடாது என்பதிலே இலங்கையிலே கடந்த காலத்தின் கசப்பான சில சம்பவங்களை மீண்டும் மீண்டும் அந்த காயங்களை தோண்டி அந்த ரணங்களை காட்டி நாளைக்கு அவர்கள் இணைந்து விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த ரணங்களை நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். அந்த காலத்திலே தமிழ்நாட்டிலேயே விடுதலை புலிகள் அமைப்பை விமர்சித்த ஒரே இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான். கண்டித்தவர்களும் நாங்கள் தான். அதே நேரத்தில் இதை சாக்காக பயன்படுத்திக் கொண்டு தமிழின படுகொலையை சிங்கள பேரினவாத அரசாங்கம் நடத்தும் பொழுது போர்க்குற்றம், என்னை அழைத்த நண்பர் ஜார்ஜ் அவர்கள் சொன்னார்களே, போர்க்குற்றம் என்ற வார்த்தையை முதன் முறையாக இலங்கையை நோக்கி சுட்டிக்காட்டியவர்கள் நாங்கள் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு. ஏனென்றால் எங்களுக்கு இந்த ரணங்கள் பழையதாக இருக்கின்றன. அந்த போர் குற்றத்தை பாலஸ்தீனத்திலே பார்த்திருக்கின்றோம். அந்த போர் குற்றத்தின் வலியை ஈராக்கிலே உணர்ந்திருக்கின்றோம். பாலஸ்தீனமோ, ஈராக்கோ அல்லது லெபனானோ, ஈழமோ எல்லாம் எப்படி வலிக்கும் என்ற வலியை பெற்றவர்கள் நாங்கள். அந்த இன படுகொலையிலிருந்து நிறைய கற்றவர்கள் நாங்கள். ஆகவே மோடியையும் ராஜபக்சே எப்படி பார்க்கிறோம் என்றால், இவர் குஜராத்தினுடைய ராஜபக்சே, அவன் இலங்கையிலே இருக்கின்ற நரேந்திர மோடி, அவ்வளவுதான். முஸ்லிம்களுடைய பார்வையிலே ராஜபக்சேயா, அவன் இலங்கையிலே இருக்கின்ற நரேந்திர மோடி. மோடியா இந்தியாவில் இருக்கின்ற ராஜபக்சே. இந்த இரண்டுக்கும் நிறைய ஒப்புமைகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு இந்த ஒரு பல்லில்லாத நகமில்லாத ஒரு தீர்மானம் ராஜபக்சே அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட போகும்போது கூட இந்தியாவிலிருந்து இலங்கையினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், அங்கே பெரும்பான்மையினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்த ஒரே அமைப்பு RSS அமைப்பு. ஆர்கனைசர் பத்திரிகையிலே தலையங்கமே எழுதினார்கள், இலங்கை இந்தியா ஐநாவிலே ஆதரிக்க வேண்டும். என்னோ தெரியல, RSS சொன்னதை இந்திய அரசாங்கம் கேட்காத மாதிரி அடிச்சு அரபு நாடெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கிற வருஷம் வருத்தம். அன்பிற்கினியவர்களே, இவருடைய ஒப்புமை இனப்படுகொலை, எத்னிக் கிளீன்சிங். ஆயுதங்களின் மூலம் ஒரு இனத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனை
1925ஆம் ஆண்டு அவர்கள் முசோலினிடமிருந்து கற்றுக்கொண்டு இங்கே வந்து விதைத்தார்கள். அதே பாடத்தை, அதே வடிவத்தை, அதே சோதனையை இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக செய்திருக்கிறார்கள். பிரித்து பிரித்து எப்படி வர்ணாசிரமத்தின் மூலம் மிக பெரும்பான்மையான மக்களை கூறு கட்டி பிரித்து விட்டு பிறகு அவர்களை அழித்தார்களோ, அவருடைய உரிமைகளை நசுக்கினார்களோ, அதே ஏழைச்சதிகாரம், அதே வர்ணாசிரமத்தை அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இணைந்து விடாமல் பாதுகாத்துக் கொண்டு வரிசையாக நசுக்க வேண்டும். சிறு வயதிலே கதை சொல்வார்கள். சிங்கம் ஒன்று வேட்டையாட போன போது 4 மாடுகள் ஒன்றாக இருந்தன. சிங்கத்தால் வேட்டையாட முடியவில்லை. நரி யோசனை சொன்னது. 4 மாடுகளையும் தனியாக பிரித்தது. ஒவ்வொரு மாடாக சிங்கம் அடித்து சாப்பிட்டது என்று 1ஆம் வகுப்பிலே படித்த பாடம் தான் இன்றைக்கு இருக்கின்றது. தமிழர்கள் முடிக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்து முஸ்லிம்களுடைய கதை இலங்கையில் அப்படிதான் சொல்றாங்க. தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களை இன்றைக்கு குறிவைத்து தம்புல்லா கொழும்புவிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை தொழுகை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுடைய ஒரு பகுதி சிதைக்கப்பட்டு விட்டது. பாபரி மஸ்ஜிதை இடித்தவர்கள் ஏன் இலங்கை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அண்டர் கரண்ட், அந்த அடியான உறவு நமக்கு தெரிய வருகின்றது. சுஷ்மா ஸ்வராஜும் சோனியா காந்தியும் என்ன வேறுபாடு? 2 பேருமே பெல்லாரி தொகுதியில போட்டியிட்டவர்கள் தான். இவர்களுக்கு பல ஊழல்வாதிகள் ஆதரவு, அவருக்கு அந்த சுரங்க ஊழல் ரெட்டி பிரதர்ஸ் ஆதரவு. சுஷ்மா ஸ்வராஜ் 450 கோடி ரூபாய் கொடுத்ததாக ரெட்டி பிரதர்ஸ் சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் சேர்ந்து எனக்கு மிக துல்லியமாக சில கோடுகளை வரைந்து விட்டு போய்விட்டார்கள் நான் பேச வருவதற்கு முன்னதாகவே. இது 2 முகங்கள். புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே கூட காங்கிரஸ் பாஜக பற்றி கருத்து கேட்ட போது சொன்னேன், கதையை முடித்து விடுங்கள் என்று வெண்மையாக சொன்னால் காங்கிரஸ், வெட்டி படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. வார்த்தைகளிலே தான் மென்மையும் வன்மையும் இருக்கின்றதை தவிர அணுகுமுறையும் விளைவுகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, 80,000 பேரை காணவில்லை, ஒருவரை காணவில்லை என்றாலே நமக்கு தெரிய நாட்டிலே கொந்தளிப்பு வருகின்றது. 80,000 இளைஞர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. இந்த போர் முடிந்த பிறகு உலகின் கண்களிலே எப்படி இலங்கை மண்ணை தூவி இருக்கின்றது என்ற சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். போர் முடிந்த உடனேயே கண் துடைப்பு என்று சொன்னார்களே சகோதரர்களே, கண்ணையே பறித்து விட்ட பிறகு என்ன கண் துடைப்பு? நம்முடைய கண்கள் எல்லாம் குட்டிமணியினுடைய கண்கள் எப்படி பறிக்கப்பட்டனவோ அதுபோல விழித்திருக்கும் நிலையிலேயே நம்முடைய கண்கள் பறிக்கப்பட்டு விட்ட பிறகு எப்படி மண் தூவப்பட்டது என்று சொன்னால், உத்ரு வசந்தே என்ற ஒரு திட்டத்தை இலங்கை அறிவிக்கின்றது. நெக்ஹிரா உதன்யா என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கப்படுகின்றது. இது என்னன்னா, வடக்கு கிழக்கின் விடியல், வடக்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் ஒரு விடியல். எப்படி இங்கே மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அப்படிதான் மேடையில சொல்லணும், வந்து 200 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் கூடங்குளத்துக்கு கொடுத்து தொழில் துவங்குங்கள் என்று மக்களுக்கே லஞ்சம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான முறை. நாடு எந்த வழியிலே போய் கொண்டிருக்கின்றதோ அவரும் அதிலே சேர்ந்து மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பது, நேரடியாக அவர்களை ஊழலின் பங்காளிகளாக்கிவிட்டால் போராட்டம் வெடிக்காது அல்லவா? அது போல இந்த வளர்ச்சி திட்டம் என்பதே மறைமுகமான லஞ்சம். இந்த திட்டத்தை அறிவிக்கின்றது இந்த உத்ரு வசந்தே. இந்த திட்டத்தின் வாயிலாக A9 என்ற ஒரு சாலை எங்கே போட்டிருக்கிறார்கள். அந்த சாலையில மனிதன் பயணித்து அந்த ஆங்கில பத்திரிகையில் எழுதுறாங்க, வயிற்றில் இருக்கிறது வாயு வழியா வெளியே வந்துடும் சொல்லி அப்படி ஒரு சாலையை போட்டு வச்சுட்டு அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் 500 அடிக்கு ஒரு ராணுவ வாகனம் இருக்கின்றது. அந்த சாலையிலே பகலிலே பயணிக்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கு உத்தரவாதம் இல்லை, திரும்பி வீட்டுக்கு போவார்கள் என்று. 6:30 மணிக்கு மேலே பயணத்தை தொடங்கினால் அது இன்ப பயணம் அல்ல, இறுதி பயணம். அந்த A9 சாலையில என்ன இருக்கின்றன என்றால், சிங்கள பேரினவாதத்திற்கு சொந்தமான மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பர பலகைகளை பதாகைகளை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள். அங்கே வெளியேறிவிட்ட தமிழர்களுடைய இடங்களிலே அவர்களுடைய பண்பாட்டு சின்னங்களை அழித்து, அது கோவிலோ பள்ளிவாசலோ தேவாலயமோ தமிழர்களுடைய
தமிழர்களுடைய பண்பாட்டு சின்னங்களை அழித்து விட்டு அங்கே சிங்கள ராணுவத்தை குடியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த தமிழர் உலக மனித சமுதாயத்தினுடைய மறதி என்பதுதான் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு சிறந்த வளமாக இருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்கானிஸ்தானிலே காந்தகார் நகரிலே ஒரு புத்தர் சிலையை தாலிபான்கள் உடைத்தார்கள். உலகமே கொந்தளித்தது. அட பயங்கரவாதிகளா, புத்தர் சிலையை உடைக்கிறீர்களே. இந்தியாவில் கூட கொந்தளித்தார்கள். உடனே தாலிபான்கள் சார்பாக அன்றைக்கு நடமாடும் தூதராக இருந்த பறந்து கொண்டிருந்த தூதராக இருந்த ரஹமத்துல்லா ஹஷ்மி என்ற 24 வயதை நிரம்பிய இளைஞர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே பேசும் பொழுது, எங்கள் ஆப்கானிஸ்தானிலே இந்து வழிபாட்டு தலங்களிலே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நாங்கள் அதை தடுக்கவில்லை. பல்வேறு மதத்தினர் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காந்தகார் புத்தர் சிலையை உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், பல்லாயிரம் கோடி டாலர்களை அமெரிக்கா அந்த சிலையை மறு நிர்மாணம் செய்வதற்காக ஒதுக்குகிறது. நாங்கள் கேட்கிறோம், எங்கள் குழந்தைகளுக்கு பால் இல்லை, மக்களுக்கு மருத்துவம் இல்லை, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே எங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு நீங்கள் இவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் எங்கள் நாட்டிற்கு என்ன தருகிறீர்கள் என்று கேட்டோம். நாங்கள் மனிதர்களுக்கு தர மாட்டோம், சிலைக்குத்தான் செலவு செய்வோம் என்று ஏகாதிபத்தியம் பதில் சொன்ன போது நாங்கள் அந்த புத்தர் சிலையை தகர்த்தெறிந்தோம் என்று சொன்னார்கள். அந்த தவறின் காரணமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய புத்த நாடுகள் ஊடகங்களை கையிலே வைத்துக் கொண்டிருப்பவர்கள். தாலிபான் என்று சொன்னாலே பயங்கரவாதிகள், பெண்களை படிக்க விடாதவர்கள், பெண்கள் எழுதினால் கையை வெட்டக்கூடியவர்கள். அவர் பதில் சொல்கின்றார், எங்கள் நாட்டில் ஆண்களை படிக்கவில்லையே, இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, பள்ளிக்கூடங்களை திறங்க நாங்கள் பெண்களை படிக்க வைக்கிறோம் என்று ரஹமத்துல்லா ஹஷ்மி பதில் சொல்லியிருக்கின்றார். அந்த தாலிபான் அரசாங்கம் தான் இந்தியாவில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட விமானம் கந்தகாரிலே இறங்கிய பொழுது இங்கே இருந்து ஜஸ்வந்த் சிங் சென்றார். அப்பொழுது வெளியுறவு அமைச்சர் அவரை கைகோர்த்து வக்கீல் அகமது முத்தவக்கீல், அன்றைய வெளியுறவு அமைச்சர், தாலிபான்களுடைய வெளியுறவு அமைச்சர், இந்தியாவினுடைய 350க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு தந்தார்கள். அவர்களுக்கு பேர் பயங்கரவாதிகள். ஒரு புத்தர் சிலையை உடைக்கப்பட்டால் உலகமே கொந்தளித்து ஒரு நாட்டுக்கு எதிராக திரட்ட முடியும் என்று சொன்னால், இத்தனை கோவில்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் என்று சொன்னால் எங்களுக்கு சிலை வழிபாட்டில நம்பிக்கை இல்லை. நாங்கள் சிலைகள் உள்ளிட்ட எதை மனிதர்களை, அதிகாரங்களை எதையும் வணங்க மாட்டோம். வணக்கம்ங்கிற வார்த்தையை கூட மிகவும் தவிர்ப்போம். ஆனால் சகோதரர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், அதை நம்புகின்றவர்களை மதிக்க வேண்டும். ஈராக்கிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய கலிபாவுடைய ஆட்சி நடக்கின்றது. இயேசுநாதருடைய சிலையினுடைய மூக்கை ஒருவன் உடைத்துள்ளான். மக்கள் சென்று முறையிடுகிறார்கள், ஆட்சி தலைவரே, சிலை இயேசுநாதர் சிலையுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது, உங்கள் ஆட்சியிலே எங்களுக்கு நீதி இருக்கின்றதா? கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்தில் நீதி இருக்கின்றதா இல்லையா என்று கேட்டபோது அன்றைக்கு ஆட்சி தலைவராக இருந்த கலிபா உமர் சொன்னார், 7 நாட்கள் நேரம் கொடுங்கள், அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிப்போம். இல்லை என்றால் பொது சபையிலே நான் வந்து நிற்கின்றேன், அந்த சிலையின் மூக்கு எப்படி சிதைத்திருக்கின்றதோ அதுபோல எனது மூக்கை நீங்கள் சிதைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றார். 7 நாளிலே குற்றவாளி பிடிபட்டதில்லை. எந்த குற்றவாளி பிடிபட்டார்கள்? பிடிபடவில்லை. அவர் சபையிலே வந்து நிற்கின்றார், என்னுடைய மூக்கை நீங்கள் சிதைத்துக் கொள்ளலாம். வரலாற்றில் பதிவான செய்தி. உடனே ஒரு கிறிஸ்தவ இளைஞர் வந்து, சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீதி கிடைக்கிறதா என்று பார்ப்பதற்காக நான் தான் இந்த விஷமத்தனமான காரியத்தை செய்துவிட்டேன், மன்னித்துக் கொடுங்கள், நான் தான் அதை சிதைத்தவன் என்று ஒரு இளைஞர் வந்து சொன்னார். அதன் பிறகு ஒரு சிலை சிறுபான்மையினர் நம்புகின்ற கலிபா உமர் சிலை வணக்கசாலி அல்ல, சிலை வணங்கக்கூடியவர் அல்ல. ஆனால் அந்த சிலையினுடைய மூக்கு நுனிக்கு கூட ஒரு அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தன்னை நம்பி இருக்கின்ற மக்களை பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. மதீனா நகரத்தை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற போது மக்களிடம் வாங்கிய வரியை, முஸ்லிம் அல்லாத மக்களிடம் வாங்கிய வரியை திருப்பி கொடுத்திருந்தார்கள். உங்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை நம்பிக்கை குறைந்து வரும்போது அந்த வரியை திருப்பி தர வேண்டும் என்றெல்லாம் விழுமி எங்கள் வரலாறுகள் நம் கண் முன்னால் இருக்கும் பொழுது உயிர்களுக்கு மதிப்பில்லை. இத்தனை உயிர்களை கொன்றவன் இந்த நாட்டிலே நடமாடுகின்றான், இந்த உலகத்திலே நடமாடுகின்றான். அவனை சந்திப்பதற்கு இந்த வாருங்கள், குற்றவாளிகளுடைய அணி வரிசை இங்கே இருக்கின்றது. இவர்கள்
திருமாவளவன் சென்றிருந்த போது, டி.ஆர். பாலு தலைமையிலான அந்த குழுவிலே சென்றிருந்த போது, நீங்கள் பிரபாகரன் கூட இருந்தால் உங்களையும் முடித்திருப்போம் என்று சொல்லும் பொழுது கூட்டிச் சென்ற தலைவர் கொந்தளித்திருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் நீ இருந்திருந்தால் உன்னை நாங்கள் கதை முடித்திருப்போம் என்று பதில் சொல்வதற்கு வார்த்தை அவரிடமிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நம்முடைய கைகளையும் நாட்களையும் கட்டி வைத்து விடுகின்றது. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு அந்த உத்ரு வசந்தே என்ற திட்டத்தை காட்டி மாய்மாலம் செய்து தமிழர்களுக்கு ஏதோ மறுவாழ்வு தருவது போல ஏமாற்றி முஸ்லிம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்விடங்களை ராணுவ மையங்களாக மாற்றியிருக்கிறார்கள். 1000 ஏக்கர் நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே ராணுவம் குடியேற்றப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் விட பெரிய கொடுமை, பசியில வாடக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒருவன் சாப்பாடு போடுறேன்னு போகும்போது, நீ போடாத நான் போடுறேன் அப்படின்னு அவன் தடுத்து அனுப்பிட்டு இவனும் ஓடி போனா எவ்வளவு பெரிய கொடுமை. கிளிநொச்சி பகுதியிலே வாழ்ந்த தமிழர்களுக்கு 50,000 வீடுகளை கட்டித் தருவதற்கு ஒரு அரசு சாரா நிறுவன NGO முன் வருகின்றது. இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து நாங்க இந்தியா அங்கே வீடு கட்ட போகின்றது, 50,000 வீடுகளை இந்திய அரசாங்கம் கட்டித்தர இருப்பதால் நீங்கள் இங்கே கட்ட வேண்டாம் என்று அவர்களையும் கட்டவிடாமல் செய்துவிட்டு இவர்களும் கட்டித்தராமல் அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கதை, கதையாக வைத்திருக்கின்ற நேரம் போய் அவ்வளவு செய்திகள். ஒரு இனத்தை இப்படி வதைக்க முடியுமா? ஒரு இனத்தின் உணர்வை இப்படி சிதைக்க முடியுமா? ஒரு மாட்டினுடைய கன்று தேர்காலில் அடிபட்டு போன போது மாடு மணி அடித்ததாக சொல்கிறார்கள், மகனை தேர்காலில் இட்டதாக சொல்கிறார்கள். நிஜமாகவே மனிதர்களுக்கு கொடுமை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மக்கள் வாழாது இருக்கிறார்கள், பொங்கி எழாது இருக்கிறார்கள். இளைஞர்கள் IPL தொடர்பான விவாதங்களிலே தங்கள் இதயங்களை இழந்திருக்கிறார்கள். இங்கேதான் அந்த சேவ் தமிழ் அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு பாராட்டத்தக்க உணர்வு என்னவென்றால், வருத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லாத வாலிபர் சங்கமாக அவர்கள் இருந்தாலும் IT துறையில அவர்களுக்கு என்ன கவலை? லட்ச லட்சமா கொட்டக்கூடிய ஒரு துறையில இருந்தாலும் கூட அவர்கள் இந்த மனிதர்களுக்காக இறங்கி வந்து ஒரு இனத்தினுடைய கொடுமையை, அது படுகின்ற அவலங்களை, அது இழைக்கப்பட்ட சித்திரவதைகளை உலகின் கண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த தீர்மானத்தை பற்றி சொன்னார்கள். தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்கா, உலகத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலையாகும். பல நாடுகளில் லட்சக்கணக்கான குழந்தைகளை இனப்படுகொலை செய்த அமெரிக்கா. இந்தியாவை பொறுத்தவரை காஷ்மீரிலே அது எத்தகைய அகிம்சையை, காந்தியடிகளுடைய நெறியை எந்த அளவுக்கு ஏற்றி நடக்கிறது என்பதை காஷ்மீரிலே போய் பார்க்கலாம், குஜராத்திலும் பார்க்கலாம். காந்தி பிறந்த மாநிலத்திலே என்ன நடக்கிறது? அங்கே சொந்த நாட்டிலே மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக்கிய பெருமை இந்தியாவுக்கு உண்டு, இலங்கைக்கு. இந்த இரண்டு தான் இணைகின்றது. இவர்களை எது இணைக்கின்றது என்று சொன்னால், சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக்கியது. இங்கே ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம், அங்க ஸ்டேட் டெரரிசம். இவ்வளவுதான். இவர்கள் தரகர்களாக இருந்து பாசிசவாதிகள் கையில் ஆயுதங்களை கொடுத்து மக்கள் கொல்லப்படுவதை பார்த்து அழகு பார்த்தார்கள். அங்கே அரசாங்கமே இறங்கி கொலை செய்கின்றது. இவர்களை கண்டு மக்கள் ஜனநாயக அடிப்படையிலே இந்திய இறையாண்மைக்கு எண்ணின் நுனியளவும் எந்த இடையூறும் ஏற்பட்டு விடாமல், அகிம்சை கொள்கையினுடைய அணுகளவும் பாதிப்பு ஏற்பட்டு விடாமல் நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினால் ஏதோ எல்லாருமே சைனைடு குப்பியை கட்டிட்டு அலைகிற மாதிரி பார்க்கலாம். எல்லாமே விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள் என்று பார்க்கிறார்கள். அது வேற, இது வேறு. அவர்கள் குற்றவாளிகள் என்று சொன்னால் அவர்களை நோக்கி விரல் சுட்டக்கூடிய நீ எவ்வளவு பெரிய குற்றவாளி, நீ எவ்வளவு பெரிய இனப்படுகொலையாளர். இந்திய அரசாங்கத்தை சொல்கின்றோம். ஒரு தனி மனிதன் தலாய் லாமாவுக்காக சீனாவை பகைத்துக் கொள்ள தயாராக இருந்த இந்திய தேசம் இன்றைக்கு ஒரு இனமே அழிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது இலங்கையை மயிலிறகால் வருடுகின்றது. அழகா சொன்னாங்க. மன்னிப்பு கடிதம் மறுநாள் எழுதி அனுப்புறாங்க. தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சுங்க. ஏன்னா ராஜபக்சே அவன் சொந்த பலத்தில் அவனுக்கு மேற்கொண்டு யாரும் எஜமானர்கள் இல்லைன்னு நினைக்கிறான். அவனே நேரடி கொலைகாரன். இங்கே இந்த கொலைகாரர்களுக்கு பல கண்ணுக்கு தெரியாத எஜமானர்கள் இருந்து ஆட்டுவிக்கின்ற குற்றவாளிகள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழலிலே நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் இணைந்து நிற்போம். இணைய தளத்திலே நீங்கள் இதை உலகிற்கு கொண்டு போகின்றீர்கள்.
இந்த உணர்வுகள் இணையட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது ஒரு கவிதை எழுதியிருந்தேன். பலரும் அதை மேடையிலே சொல்லியிருக்கிறார்கள், தமிழ் இன உணர்வாளர்கள். அந்த கவிதைக்கு தலைப்பு நதி மூலம். நதி மூலம் சிங்கள இனவெறி இராணுவம் அப்பாவிகள் மீது நடத்திய கொலைவெறி தாக்குதலில் 50 பேர் பலியானார்கள், 500 பேர் புலியானார்கள். இதுதான் நதி மூலம். இன்றைக்கு நடந்த கொலைவெறி தாக்குதலில் 50 பேர் பலியானது உண்மை. இன்றைக்கு 50,000 பேர் பலியாக இருக்கின்றோம். 50 பேர் பலியானாலே 500 பேர் புலியாவார்கள் என்று சொன்னார். 50,000 பேரை பலி கொடுத்திருக்கிறீர்கள், 5 லட்சம் பேரை பலி கொடுத்திருக்கிறீர்கள். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பதே சரத் பொன்சேகா வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மாபெரும் தலைவனை கொன்ற பெருமை தனக்கு வேண்டும் என்று நினைத்தார். பொன்சேகாவுக்கு என்ன நடந்தது என்பதை உலகம் பார்த்து இன்னும் இருக்கின்றது. இது ஒரு தொடக்கம் தான். ராஜபக்சே சகோதரருடைய கதை இருக்கின்றதே, அது உலகுக்கு மிகப்பெரிய காட்சியாகும். வெள்ளிக்கிழமை தொழுகை நிறுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் எதிரெல்லாம் விளையாட தொடங்கி இனியாவது இந்த அரபு நாடுகள் ஒரு அணுகளவாக உணர்வு பெற வேண்டும். இவர்கள் உண்மையிலேயே எவ்வளவு கபடகானதார்கள் என்றால், இந்தியாவையும் தன்னுடைய ஆதரவாக வைத்துக் கொண்டு, பாகிஸ்தானிலும் ஆதரவு வாங்கிக் கொண்டு, சைனாவிலும் ஆதரவு வாங்கிக் கொண்டு தமிழர்களை அழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உலக பயங்கரவாதத்துடைய ஒட்டுமொத்த வடிவமாக ராஜபக்சே இருக்கின்றார். பயங்கரவாதத்திற்கு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் வேர்ல்ட் டெரரிசம், அதுதான் ராஜபக்சே. இவருடைய முடிவு மிக பயங்கரமானதாகவே இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனை கொள்பவன் உலக மக்கள் அனைவரையும் கொன்றவன், ஒரே ஒரு உயிரை வாழ வைத்தவன், உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவன் என்று திருக்குரான் போதிக்கின்றது. இவன் லட்சக்கணக்கான மனிதர்களை கொன்ற பாவிகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. நம்பிக்கையோடு நிற்போம். இவர்கள் வீழ்வதை இறைவனர்களால் நாம் பார்க்கக்கூடிய காலம் வரும். அது இதைவிட இழிவானதாக. இன்றைக்கெல்லாம் வீழ்ந்தவர்கள் மாவீரர்கள். அழிக்கப்பட்ட இனம் இருக்கின்றதே, அது வரலாற்றின் நீண்ட நெடிய காவியங்களில் எழுத்துக்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலம் படிக்கும். ஆனால் இவர்கள் இருக்கின்றார்களே, இன பேரழிவுவாதிகள், பேரினவாதிகள், அவர்கள் வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தூக்கி வீசப்படக்கூடிய நாள் வெகு தூரத்திலே இல்லை என்று நம்பிக்கை விதைத்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.